PK ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை இந்த சேனல்ல இப்ப சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. மே மாதம் 18ஆம் தேதி இரவு சுமார் 7:36 மீன ராசியிலிருந்து ராகு பகவானும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசி என்பர்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள், எந்த ராசி என்பர்கள் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள்ல இருப்பீங்க, சில பேர் ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனையில இருப்பீங்க, சில பேர் குழந்தை பிறப்புக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பீங்க, சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும். இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் போடுங்க. இந்த மாதிரியாக குழந்தை பேரு இல்லை, இந்த மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கு, இப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது நான் அந்த பதிவுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஒரு இதுல பதிவா நான் வெளியிடுவேன். அந்த பதிவை கேட்டு நீங்க அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், நிறைய பேருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவோ பெயர்ச்சி ஆனாலும் கிரகங்கள் அந்த பெயர்ச்சி ஆனாலும் இவர்களுக்கு ஜாதக ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும். அதனால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை பதிவிடுங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள், அதற்குண்டான பதில்களை நான் ஒரு பதிவா உங்களுக்கு போடுவேன். இந்த சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பதிவு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சியாகி வர்றார். கேது பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகி போறார். எப்போதுமே ரொம்ப வாழ்க்கையில பாரத்தை சுமந்து, அதாவது குடும்பத்தினுடைய பாரம், வாழ்க்கையினுடைய பாரம் இன்னும் முடியவே இல்லை உங்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்பதான் நம்ம இந்த சுமைகளை இறக்கி வைப்போம்னு தெரியலையே, அந்த அளவுக்கு பாரத்தை சுமந்து செல்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். அதே சமயத்துல அந்த பாரத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க கடிந்து பேசுவீங்களா, உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட கடிந்து பேசுவீங்களா அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப நேர்மையா, ரொம்ப எளிமையா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேச்சுக்கள் இந்த துலாம் ராசி என்பர்களிடம் இருக்கும். இவங்க கிட்ட பேச பேச பாத்தீங்கன்னா கல்லும் கரையும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு மெழுகா பேசுவாங்க. இவர்கள் கிட்ட பேசுனா அப்படியே நம்ம உருகி போயிடுவோம். அந்த அளவிற்கு ரொம்ப உருகி உருகி மனதை உருக்குபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வர்றாரு. கொஞ்சம் இது ஒரு தொழில்ல கொஞ்சம் மேன்மைகள் குறைவதற்குண்டான ஒரு நேரம், தொழில்ல கடன்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், அந்த லாபத்தினுடைய அளவை அதிகரிப்பதற்காக சில தொழில் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனால் கடன் வாங்கி பண்ணாதீங்க. கடன் வாங்கி பண்ணுனீங்கன்னா அதுல நிறைய ஒரு இறக்கங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். அப்படியே ஓரளவுக்கு உயர்ந்துகிட்டே வர தொழில் நீங்க இப்ப கடன் வாங்கினீங்கன்னா அப்படியே படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். உங்களுடைய தொழிலினுடைய அளவு படிப்படியாக அந்த கடனால குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த 1.5 வருடத்துல வாங்கக்கூடிய அந்த கடனின் அளவு பாத்தீங்கன்னா உங்களால அடுத்த ஒரு 5 வருஷத்திற்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமா ஆயிடும். அதனால மேக்சிமம் கடனை அவாய்ட் பண்ணுங்க. தொழில் ரீதியாக எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க. மேக்சிமம் தொழில வெளியிடத்துல, அதாவது அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு பாருங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல உங்களுடைய உழைப்பை போடுங்க. வெளியிடத்துல தங்கி அந்த தொழிலுக்காக சில விஷயங்களை செய்யும் போது, முயற்சிகளை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில்ல நிறைய ஒரு விஷயங்கள், நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால 5ஆம் இடத்துல ராகு பகவான்
குழந்தைகள்னால இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், இப்போ வயதுக்கு உயர்ந்த ஒரு பையனே இருக்கிறான், ஒரு பொண்ணே இருக்கிறா, அது 20-25 வயது இருக்கிறாங்க அப்படின்னா உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே கேட்க மாட்டாங்க மேடம், இப்பவும் தான் கேட்க போறாங்களா அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கொஞ்சம் ஒரு படி முன்னேறி கொஞ்சம் அதிகாரத்தனமாக உங்களுடைய குழந்தைகள் பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் செய்யறதுதான் கரெக்ட், நீ உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படி அந்த குழந்தைகள் மூலமாக அவமானப்படக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் இடத்துல போய் நீங்க இருந்தீங்க, ஒரு திருமணம் ஆயிடுச்சு, அந்த திருமணம் செஞ்சு வச்சுட்டு நீங்க அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக இருந்தீங்கன்னா அங்க போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு திமிர்த்தனமா அந்த வேலையை விடுறது இது நாள் வரைக்கும் நல்லாதான் இருக்கும். இனிமேலும் உங்களுக்கு அந்த வேலையில எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. ஆனாலும் ஒரு திமிரெடுத்து போய் அந்த வேலையை விடுறதுலாம் இந்த ராகு பகவான் என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களை அறியாமல் சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் தான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு வேலைகளாக இருக்கும். அதே சமயத்துல காதல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக சில அந்த காதல்லாம் தோல்வி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது. எல்லாருமே காதல் தோல்விகள் சொன்ன உடனே அந்த புதுமண தம்பதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ எங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் வேற. காதல்ன்றது வேற, திருமணமான தம்பதிகள்ன்றது வேற. அதனால துலாம் ராசி அன்பர்கள் திருமணமானவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. திருமணம் ஆகாமல் நாங்க இன்னும் காதல் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க 5 வருஷம் ஆச்சு, இப்போ போய் நாங்க திருமணம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ அங்க பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முழு சதவீதம் 100% ஒப்புதல் வாங்காமல் இந்த காதல் திருமணங்கள் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க போறது நீங்க ஒருவர் மட்டுமே தான் தவிர வேற எல்லாருமே ரொம்ப சகஜ நிலைக்கு போயிடுவாங்க. அந்த நிலையில இருந்து அவங்க அடுத்தடுத்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியான உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், சுயமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரங்கள், வருமானத்தை நீங்களே பெருக்கிறதுக்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு. துலாம் ராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில அடையாத எட்டாத முயற்சிகளையும் முயற்சி செய்து எட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அதாவது கொஞ்சம் ஒரு ஆணவத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்க போது. குடும்பத்துல இருக்கிறீங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே ஏதாவது ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம், இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு அரவணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். யாராவது ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்கள சமாதானப்படுத்தி மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய ஒரு சேவை, அதாவது ஒரு நல்ல ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன், இடையில அவங்கள நான் பொருட்டா எடுத்து எந்த உதவிகளும் செய்ய முடியல, இப்போ அவங்களுக்காக நீங்க சுயமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை செய்யறவங்களுக்கு அதிகப்படியான வருமான உயர்வுகள், வருமானங்கள், அடுத்து இன்கிரிமெண்ட், அடுத்து நல்ல ஒரு பதவி உயர்வுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய
சுயஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் எனக்கு கால நேரங்கள் வரவில்லை. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிப்பேன். இப்போ போன் ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கேட்கறவங்க வீடியோ கால் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. அதன் மூலமாக உங்களுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.